உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் பணிவான வணக்கங்கள். மகா கால பைரவரின் அருளாசி கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்வதற்கு மனதார பிரார்த்தனை செய்வோம். இன்றைக்கி நாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை பெறும்போது பலன்கள், அதாவது 40 நாட்கள் பலன்கள் எப்படி இருக்கும்போது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கு. மார்ச் 15ஆம் தேதி செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் 40 நாட்களுக்கு ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்துட்டே இருப்பார். அந்த கும்ப ராசியில் ஏற்கனவே சனி பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கிறார். அந்த மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய். மேஷ ராசிக்கு அதிபதி ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க அஷ்டமாதிபதியும் அந்த செவ்வாய் தான். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மகிழ்ச்சியாக விற்றிருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ராசியிலேயே குரு இருக்கிறார். அந்த குரு பகவானை அந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். மேசராசி அன்பர்களுக்கு கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே மிக பெரிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்களும் இப்படி சரியாயிடுவோமா, ரெடி ஆயிடுவோமா அப்படின்னு நினைத்த நாட்கள்லாம் கடந்து இன்னைக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சமுதாயத்தில் நீங்களும் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும் மேஷராசி அன்பர்களுக்கு. இதை விட ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு எங்கே கிடைக்க போகுது? இப்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலவரப்படியும் பார்த்திங்கன்னா மிக அருமையான பலன்கள். அந்த 11ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் சனியும் 2 கிரகங்களும் பாவ கிரகங்கள். ஆனாலும் உங்களுடைய ராசி அதிபதி அந்த செவ்வாய், அந்த ராசி அதிபதி அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எப்போதுமே அந்த லக்னாதிபதியோ அதிபதியோ ராசிக்கு அதிபதியோ அந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள், நடக்காத இன்பங்கள், இது வரைக்கும் நீங்கள் எதற்காக காத்திருந்தீங்களோ, இது வரைக்கும் இந்த முயற்சியை செய்தே நம்ம தீரணும், அதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கிற நேரம்தான் இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்று இந்த 40 நாட்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்க போகுது. இது வரைக்கும் அந்த 10ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான தொழிலை கொடுத்துருப்பாருன்னு தான் சொல்லணும். கடந்த காலத்தில் ஒரு ஸ்திரமான ஒரு தொழிலை கொடுத்துட்டாரு. அந்த தொழிலை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ராகு பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்போ தான் அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்திருக்கிறீங்க. உங்கள் ராசியிலிருந்து அந்த ராகு நகண்டு வரவுமே உங்களுக்கு அந்த ஒரு இருளிலிருந்து வெளியில் வந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்குது. எந்த அளவிற்கு அந்த ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததோ மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அந்த ஒரு தொழில்னு ஒரு ஏற்றமே இருந்திருக்காது, ஒரு முன்னேற்றமே இருந்திருக்காது. தேவையில்லாத பண விரயங்கள், யாரையோ நம்பி நீங்கள் போட்ட முதலீடு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நேரத்திற்கு பல லட்சத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஆயிருந்திருக்கும், கடன் ஆயிருந்திருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இன்னைக்கு சம்பாதிக்க போகிறீங்க? எனக்கு இப்போ வயது 45, இனிமேல் நான் எங்கே போய் ஓடுறது, இப்போ போய் நான் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது, இப்படி பலவிதமான குழப்பத்திற்கு ஆளாகி இருந்த அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதமாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்திரமான வேலை, ஒரு ஸ்திரமான ஒரு தொழில், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பெயர் சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து கூடியாச்சு. இப்போ அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் சனியும் மிகுந்த இன்னும் ஒரு லாபத்தை கொடுக்க போகிறார். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாமே விளக்க போகிறார். ஏன்னா அந்த தடை தான் எல்லாருக்குமே ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. அந்த செவ்வாயின்றவரது அஷ்டமாதிபதியும் கூட அந்த மேஷ ராசிக்கு எப்போதுமே என்றைக்குமே ஒரு தடை இருந்தாதான், ஒரு தோல்வி இருந்தாதான்
வெற்றியை சந்திக்க முடியும்ன்றதுல ஒரு ஸ்திரமான முடிவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் அஷ்டமாதிபதி அந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன தடைகளையும் அந்த தோல்விகளையும் தாண்டி வரும்போது தான் அந்த தொழிலை எப்படி நடத்தணுன்றதை இன்னைக்கு நேரத்திற்கு முழுவதுமாக புரிந்து வைத்து கொண்டவர்கள்னா அந்த மேஷராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் மிக மகிழ்ச்சியான நாட்கள். மிக விரைவாக செயல்பட போறீங்க. எப்படி ஒரு மந்த நிலையில இருந்த தொழிலை நீங்க ஒரு சுறுசுறுப்பாக ஆக்கியிருக்கீங்கன்னா அதற்கு ஒரு நிகர் தான் உங்களுடைய வருமானம். அந்த அளவிற்கு இருக்க போகுது உங்களுடைய வருமானம். சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க. எந்த அளவிற்கு அந்த தொழிலில் நீங்கள் நஷ்டத்தை சந்திச்சிங்களோ அந்த அளவிற்கு 2 மடங்கு உங்களுக்கு ஒரு லாபத்தை தரப்போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா செவ்வாயும் சனியும் இருக்கும்போது அந்த 2 கிரகங்களுமே சேர்ந்து லாபத்தை தரக்கூடிய நேரம்தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 40 நாட்கள். வேலையில் செய்யக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய அந்த மேஷராசி பெண்கள்னு முதல்ல சொல்லணும்னா, ஏன்னா உழைக்கும் நபர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அதே சமயத்தில் மன தைரியம் உடையவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் இருக்கின்ற பெண்கள். அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன வலிமை எந்த யாருக்குமே இருக்காது. அந்த அளவிற்கு மனோதிடமும் மனப்பக்குவமும் பெற்றவர்கள். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க மேஷராசி பெண்கள். தேவையில்லாத வியாதிகள், தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு ஆளான இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே இருக்க போகிறாங்க. ஆஃபீஸில் இருக்கிற சூழ்நிலையும் சரி, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையும் சரி, உங்களுக்கு 100% அப்படியே மாறப்போகுது. நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குது மேடம், எங்களுக்கு நாங்கள் நீங்கள் சொன்னதை எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் வீடு வாங்குவீங்கன்னு சொன்னீங்க, அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கிறீங்க மேஷராசி என்பவர்கள். ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நல்லது நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கிறது. அதனால் மேஷராசி அன்பர்கள் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். தைரியமாக ஒரு ஸ்திரமாக நீங்கள் முடிவெடுத்தாலே போதும். அடுத்தடுத்து நடத்தி வைக்க வேண்டியது அந்த செவ்வாயும் சனியோடைய வேலையாக இருக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு இங்கே முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் ஒரு விநாயகருக்கு இது வச்சா போகிறோம், ஒரு அருகம்புல்லை வச்சா போகிறோம், அது மிக பெரிய அளவில் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்குது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இதனால் வரைக்கும் அந்த ஒரு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. 1 மாதம் விடாமல் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்கிறோம், ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் மாத்திரம்தான் இவ்வளோ அவஸ்தைப்படுறோம், ஏதோ நானே கடனை வாங்கி வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ்னான்னு நினச்சா அடுத்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்துடுது. இத்தனைக்கு இன்சூரன்ஸ் வேறு போட்டு வச்சுருக்குறோம், ஆனாலும் மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு எப்போ தான் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த 40 நாட்கள் உங்களுக்கு மருத்துவ செலவு குறைவு ஏற்படக்கூடிய நேரம்தான். அந்த மருத்துவ செலவே இல்லாத ஒரு நேரம்னா இந்த 40 நாட்கள் தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சொல்லணும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. குழந்தை பேர் நல்ல ஒரு 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 இந்த குழந்தை பேருக்காக காத்துட்டு இருந்த நபர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும், வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கும், அடுத்து பார்த்திங்கன்னா சுயமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டம். கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் ஒத்துழைக்கணும், ஒத்துழைச்சாதான் நம்ம எதுவுமே செய்ய முடியும். அந்த மாதிரியான கிரகங்கள் ஒத்துழைக்கக்கூடிய நேரம்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இதுதான் ஒரு சாதகமான காலகட்டம். சுயமாக தொழில் செய்யணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்துல வலுவான கிரகங்கள் வீற்றிருக்கும் போது, உங்கள் ராசிக்கு அதிபதியே இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிகிட்டு இருக்கிற பலன்கள். இது அவங்கவுங்க தசாபுத்திப்படியும் ஜாதகப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.